நம்ம விசிகா திமுக கூட்டணியும் இல்லை, கூட்டணியாக வந்து தாவேக்காலும் ஜாயின் பண்ணல, ஆனால் அமைச்சரவையில் மட்டும் இருக்கிறோம். இந்த நிலைப்பாடு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கன்ஃபியூஷனாக உங்களுக்கு இருக்குதா, கன்ஃபியூஷனாக மக்களுக்கு இருக்குதா, இல்லை மக்களை கன்ஃபியூஸ் ஆக முயற்சிக்கிறீங்களா? அந்த ரெண்டு பேரை நாங்கள் கொடுத்து அவங்கள பாதுகாத்திருக்கிறோம் என்பதை விட தமிழ்நாட்டை பாதுகாத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் கொடுக்காம இருந்தால் ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும். எல்லா கட்சியும் தான் காங்கிரஸ் தான் உடனே கொடுத்தது, சப்போர்ட் கொடுத்துச்சு. அப்புறம் கம்யூனிஸ்ட் வெளில இருந்து கொடுத்தாங்க, அதுவும் இஸ்லாமிய அமைப்புகளும் கொடுத்துருக்குது. இன்னைக்கு அண்ணன் வைகோ அவர்களும் கொடுத்து விட்டார்கள். அவங்க மேல எரியாத கற்களை எல்லாம் எங்க மேல எரியுறாங்க பாத்தீங்களா? போய் அமைச்சரவை வந்து வாங்கிக்கிறீங்களே, இன்னும் ஆராசெல்லாம் சொல்றதை பார்த்தா அவங்களுக்கும் வெக்கல உங்களுக்கும் வெக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மூன்றாம் தரத்தில் பேசுறாரு. அவரெல்லாம் அவர் மட்டும் கிடையாது, பெரியாரிஸ்டுகள்லாம் சேர்த்து சொல்லுங்க. எங்களுக்கு வெக்கம் இல்லை என்று சொல்வதை விட ஆர் ராஜா அவர்களே, உங்களுக்கு வெக்கம் இருக்கிறதா? ராசா வந்து எங்கேயாவது தலித்து பிரச்சனை குரல் கொடுத்திருக்கிறார்களா சொல்லுங்க. நான்லாம் போய் தலித்துக்காக பேச முடியாது, நான் சென்ட்ரலா பேச சொல்லிட்டு ஒரு பேட்டியே கொடுத்திருக்காரு. திருப்பி திருப்பி அவர் அந்த கேள்வி கேட்டா எப்படி? அது அப்ப உனக்கு வெக்கமே இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல, எதுவுமே இல்ல. திமுக வேணும், விஜய் வேணா, பாஜக வேணா, அதிமுக வேணான்னு சொல்லிட்டு தானே பானை கோட்டு போட்டோம். ஆனா நீங்க போயிட்டு திருப்பி விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சா மக்கள் என்ன முட்டாள்களா, மக்களை ஏமாத்துறீங்களான்னு கேட்கறாங்க. யார் கேட்டா? திமுக ஆதரவாளர்கள். அதனால இன்னைக்கு நீங்க வெற்றி பெற்றிருக்கிற தொகுதியில் எல்லாமே விடுதலை சிறுத்தைகளால் தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் என்று என்ன வேண்டாம். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் ஆளுமைகளும் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நீங்க ஃபுல்லா ரிசைன் பண்ணுவீங்களா? உங்களுக்கு வெக்கம் இல்லையா? அப்ப நீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க. ஆனா இப்போ உங்களை பற்றிய ஒரு பதிவு ஒருத்தர் சூனாம்பேடு பிரேம் அப்படின்ற ஒருத்தர் போட்டு என்னோட அன்பு தம்பிக்கு ஆதரவா வந்து போட்டிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க அதை பத்தி? ஆனா இந்த தம்பி தைரியமா போடுறேன். அண்ணன் பாருங்க, இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் ஆர் ராஜாவின் முகத்திரையை கிழித்தார், உதயநிதி ஸ்டாலின் முகத்திரையை கிழித்தார். இப்ப நீங்க சமீபத்துல கூட 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரணுன்றதுக்காக எவிடன்ஸ் கதிர் தலைமையில ஒரு ஆய்வு கூட்டம், அதனுடைய ஆணையத்தின் தலைவராக கூடிய மதிப்புக்குரிய நீதியரசர் பாஷா அவர்களுடைய தலைமையில் கலந்து நீங்களுமே கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சீங்க. என்ன நடந்துச்சு அந்த கூட்டத்துல? அதாவது எவிடன்ஸ் கதிர் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறார். இப்போ அந்த கூட்டத்துல வந்து நீங்க தொடர்ந்து சில விமர்சனங்கள்ல முரண்பட்டவர் தான் திரு ஆளுநர் ஷானவாஸ். அதனால வந்து அவருமே அங்கே கலந்துட்டு இருந்தாரு. ஏதாவது பேசுனீங்களா? ஏதாவது செய்திகள் இருக்கா? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். மதிமுக திமுக கூட்டிலிருந்து வெளியேறிட்டாங்க. வைகோ ரொம்ப காட்டமாக திமுக வந்து விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம விசிகா திமுக கூட்டணியும் இல்லை, கூட்டணியாக வந்து தாவேக்காலும் ஜாயின் பண்ணல, ஆனால் அமைச்சரவையில் மட்டும் இருக்கிறோம். இந்த நிலைப்பாடு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கன்ஃபியூஷனா உங்களுக்கு இருக்குதா, கன்ஃபியூஷனா மக்களுக்கு இருக்குதா, இல்ல மக்களை கன்ஃபியூஸ் ஆக முயற்சிக்கிறீங்களா? மக்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குது. மக்கள் கன்ஃபியூஸ் ஆகாம. ஓகே, ஒரு கன்ஃபியூஷனே இல்ல. நாங்க வந்து டிவிக்கே வந்து சிக்கல் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு 2 பேரு சப்போர்ட் தேவைப்பட்டது, எல்லாரும் கொடுத்த பிறகு அந்த 2 பேரை நாங்க கொடுத்து அவங்கள பாதுகாத்திருக்கிறோம் என்பதை விட தமிழ்நாட்டை பாதுகாத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் கொடுக்காம இருந்தால் ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும், ஆளுநர் ஆட்சி வந்திருந்தால் அமித்ஷா ஆட்சி வந்திருக்கும். ஆக மொத்தம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் தமிழக நிலப்பரப்பையும் தமிழுடைய பண்பாடுகளையும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் நாங்கள் காப்பாற்றியிருக்கிறோம். இல்லை, இப்போ நான் கேட்டது வந்து கூட்டணி வந்து திமுக கூடயும் இல்லை, தாவேகா கூடயும் இல்லை, எல்லாரும் அறிவிக்கிறாங்க, நீங்க ஏன் அறிவிக்க மாட்டீங்க? என்ன காரணம்? ஏன் அறிவிக்கிறதுக்கு எது தடுக்குதுன்னு எல்லாமே ஒரு காலம் இருக்கிறது. இப்போ பாருங்களேன், இப்போ இதில் வந்து எல்லா கட்சியும் தான் காங்கிரஸ் தான் உடனே கொடுத்தது, சப்போர்ட் கொடுத்துச்சு. அப்புறம் கம்யூனிஸ்ட் வெளில இருந்து கொடுத்தாங்க, அதுவும் இஸ்லாமிய அமைப்புகளும் கொடுத்துருக்குது.
இன்னைக்கு அண்ணன் வைகோ அவர்களும் கொடுத்து விட்டார்கள். அவங்க மேல எரியாத கற்களை எல்லாம் எங்க மேல எரிகிறாங்க பாத்தீங்களா? தொடர்ந்து எங்களை விமர்சிக்கிறாங்க பாத்தீங்களா? அதனால வந்து காய்ந்து நல்லா கனிகள் நிறைய இருக்கிற மரத்துலதான் பட்டமரம் தான் கல்லடிப்படும். அது மாதிரி வந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அதனால எங்களுக்கு வந்து பொறுமையாக நிதானமாக எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். இப்போ உங்களை பற்றி கேள்வி கேட்கிறவங்க விமர்சனம் பண்றவங்க யாரோ கிடையாது. ஒரு வலதுசாரியோ, ஒரு பாஜகவோ, ஒரு சங்கியோ, ஒரு ஜாதி வரினோ, இவங்கெல்லாம் விசிக விமர்சனம் கூட பரவாயில்ல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காரங்க இன்னும் சொல்ல போனா வந்து பியூர் பெரியாரிஸ்டுகள் தான் வந்து விசிக விமர்சனம் பண்றாங்க. கூட்டணி போய் அமைச்சரவை வந்து வாங்கிக்கிறீங்களே, இன்னும் ஆராசெல்லாம் சொல்றதை பார்த்தா அவங்களுக்கும் வெக்கல உங்களுக்கும் வெக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 3ஆம் தரத்தில் பேசுறாரு. அவரெல்லாம் அவர் மட்டும் கிடையாது, பெரியாரிஸ்டுகள்லாம் சேர்த்து சொல்லுங்க. அதாவது எங்களுக்கு வெக்கம் இல்லை என்று சொல்வதை விட ஆர் ராஜா அவர்களே, உங்களுக்கு வெக்கம் இருக்கிறதா? உங்களை தூண்டி விட்டுருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வெக்கம் இருக்கிறதா? பெரியார் புத்தகத்தை படிச்சோம்ன்றீங்க, அம்பேத்கர் புத்தகத்தை முழுசா படிச்சோம்ன்றீங்க, கொஞ்சம் கூட வெக்க வேண்டாம் ஏங்க? தலித்து பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை நடக்கும் பொழுது எங்கேயாவது எப்போதாவது இவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா? நான் வேற ராஜாவை மட்டும் சொல்லல, எல்லாருமே சொல்றேன். யாராவது ஆசிரியர் வீரமணி கூட உங்களை வந்து விமர்சனம் பண்றாரு, கூட்டணி போயிட்டீங்களே, அமைச்சரவை சேர்ந்துட்டீங்களே சொல்லிட்டு வீரமணி முதற்கொண்டு அந்த தீக்காளுகிற எல்லாருமே உங்களை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. வயது முதிர்ந்தவர்களை நான் விமர்சனம் பண்ணுவதில்லை. இல்ல கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. கருத்தியல் ரீதியாக நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? நான் ஒரு வயது முதிர்ந்த முதியோர்களை நான் வந்து என்னைக்குமே அவங்க கருத்துக்களுக்கு நான் பயிர் சொல்ல விரும்பல. ராசாக்கு முதல்ல சொல்லி முடிப்போம். அங்கிருந்து எங்க ஜம்ப் ஆறீங்க மறந்துடும். ராசா வந்து எங்கேயாவது தலித்து பிரச்சனை குரல் கொடுத்திருக்கிறார்களா சொல்லுங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, திமுக அழுகிறாரான ஒரு தலித்துக்கு ஒரு நான் தலித்துக்கும் பிரச்சனைனா நான் போயிட்டு தலித்துக்காக நிக்க முடியாது. என்னதான் ரிசர்வேஷன் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நான் ஒரு திமுக காரன், நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் போய் தலித்துக்காக பேச முடியாது, நான் சென்டரா தான் பேச சொல்லிட்டு ஒரு பேட்டியே கொடுத்திருக்காரு. திருப்பி திருப்பி அவர் அந்த கேள்வி கேட்டா எப்படி? அது அப்ப உனக்கு வெக்கமே இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல, எதுவுமே இல்ல. என்னத்த சொல்றது? வெக்கம் இல்லையா? வெக்கம் யாருக்கு வெக்கம் இல்லை? சரி, நீ தான் ஆளுங்கட்சியா இருந்த, ஆனால் பேசாம இருந்திருப்ப. அதுக்கு முன்னாடி வந்து எதிர்கட்சியான இருந்தீங்க. தருமபுரியில வந்து 3 கிராமங்களை தாக்கினார்கள், அங்க போய் பார்த்தாரு அவரு. அப்ப யாரு கட்சி? யாரு ஆளுங்கட்சி? ஆளுங்கட்சி வந்து அதிமுக. அதிமுக போலாம்ல அவரு, ஏன் போகல? பரமக்குடியில் பன்னீர்செல்வம் சுட்டாங்கல்ல, அவன் போயிருக்கலாம்ல அங்க. அதுக்கு தான் வெக்க வேணும். ஏன் எங்க மேலாவளை இப்போ ஜூன் 30 வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி வீர நாள், விடுதலை நாள். யாருக்கு? போராளிகளுக்கு கொண்டாட போறோம். அவன் யாரு? அவர் யார்? அந்த போராளி முருகேசன் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவருக்காக இவர் போய் அங்கே போய் நின்று ஒரு வீர வணக்கம் செலுத்து, போராட வேணாம், வீர வணக்கம் செலுத்து. வெக்கமும் இல்லை, மானமும் இல்லை. அப்புறம் போட்டு நீங்கள் வந்துட்டு போய் சில வார்த்தைகள்லாம் வருது, கட் பண்ணலாமா? அப்படியே போடலாம். கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிடலாம். ரொம்ப ஜனநாயக ரீதியாக இடைநீக்கத்தில் இருக்கிறான். ஆனால் ரொம்ப ஜனநாயக ரீதியான வார்த்தைகளை மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் உறுதியேற்றிருக்கிறோம். அதில் அப்படிப்பட்ட அதாவது என்ன சொல்றது, இப்போ அன்பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நீ எடிட் பண்ணுறவர் எடிட் தம்பி தயவு செய்து நல்ல சிறப்பாக செய்யும். அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ், அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ். ஆனால் வெக்கலன்னு கேட்கறதுல அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ். அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நான் என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா ஒரு வார்த்தை வந்துச்சு, முடிக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது வந்து எங்க வள்ளுவரே சொல்லியிருக்காரு. திருக்குறள் எடுத்து படி தம்பி. அவரே வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அது தமிழ் சொல்லாடல். அதில் சொல்லுவதில் எந்த வகையான தவறும் இல்லை என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்றால் நீங்களே அதுக்கு பொறுப்பு, நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்களே சொல்லும்போது நாங்கள் எடிட் பண்ணி மேற்கொண்டு வம்புகளை வளர்க்காம நீங்கள் வந்து நல்லபடியாக வண்டியை கொண்டு போகலாம். இப்போ வைகோ அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டாண்ட் என்னன்னா, இப்போ அவங்க கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா 2 பேர், அவங்க வந்து உதயசூரியன் சின்னம், அவங்க வந்து நாங்கள் ரிசைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க சொல்றதுக்கான உரிமை இருக்கு. அந்த கட்சி ஓட்டு போட்டாங்க, ரைட், எல்லாமே ஓகே. அதே தான் உங்களை திருப்பி கேட்குறாங்க, திமுக வேணும், விஜய் வேணா, பாஜக வேணாம், அதிமுக வேணான்னு சொல்லிட்டு தானே பானைக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் போயிட்டு திருப்பி விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சா மக்கள் என்ன முட்டாள்களா, மக்களை ஏமாத்துறீங்களான்னு கேட்குறாங்க. யார் கேட்டா? திமுக ஆதரவாளர்கள். திமுகவை சார்ந்த தில்லுமுள்ளு பார்ட்டிகளே, உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு விவரமாக கேட்டுக்கிறேங்க. பிளேன் போகட்டும், அப்போ தான் காது கேட்கும் உங்களுக்கு. போயிருச்சு, இல்லைன்னா சவுண்டு வரும். அதுக்காகத்தான் நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் நாங்கள் இருந்தனால இன்னைக்கு ஓரளவுக்கு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். எங்கள் ஓட்டு உங்களுக்கு போயிருக்கு, உங்கள் ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கு, மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் மட்டுமல்ல, நாங்கள் இருந்ததால், கம்யூனிஸ்ட் இருந்ததால், இஸ்லாமிய அமைப்பு இருந்ததால், காங்கிரஸ் இருந்ததால், மதிமுக இருந்ததால் நீங்கள் இத்தனை சீட்டு வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அதிலும் குறிப்பாக நீங்கள் நன்றாக வெற்றி பெற்ற இடமெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அது விடுதலை சிறுத்தையோட கோட்டை.
அங்கதான் நீங்க வெற்றி பெற்று இருக்கிறீர்கள். அதனால இன்னைக்கு நீங்க வெற்றி பெற்றிருக்கிற தொகுதிகள் எல்லாமே விடுதலை சிறுத்தைகளால் தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் என்று என்ன வேண்டாம், தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் ஆளுமைகளும் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நீங்க ஃபுல்லா ரிசைன் பண்ணுவீங்களா? உங்களுக்கு வெக்கம் இல்லையா? அப்ப நீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீங்க. இப்படி அவன் எதிர்க்கட்சி தலைவர் உட்காந்துருக்காருன்னா அது திமுக ஓட்டு போட்டிருக்கான்ல, சங்கத்தமிழன் குத்திருக்கான்ல, ஓட்டு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறான்ல, அப்ப அதுக்கு என்ன பேசுறீங்க? ஆனால் அப்படிலாம் பேச முடியாது. தேர்தல் நேரத்தில் அந்தந்த கட்சி அந்தந்த கட்சியோட சூழ்நிலை ஒத்து அவங்க கூட்டணியில் இருப்பார்கள். தேர்தல் முடிந்து விட்டால் அவங்கவுங்க எங்கெங்க தேவையோ அங்கங்க போய் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தான் நீங்க போனீங்க அதிமுக ஜாயின் பண்ணுறது போனீங்களா? போலையா? போனாங்களே. அப்புறம் எடப்பாடி முதலமைச்சராக்கும் சரிதா? வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருங்க. நானே இடைநிலையத்தில் இருக்கிறேன், நான் பாட்டுக்கு மேற்கொண்டு ஏதாவது பேசி அப்புறம் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. நல்லா அமைதியா இருங்க. ஆனா இப்போ உங்களை பற்றிய ஒரு பதிவு ஒருத்தர் சூனாம்பேடு பிரேம் அப்படின்ற ஒருத்தர் போட்டு என்னோட அன்பு தம்பிக்கு ஆதரவா வந்து போட்டிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க அந்த பதிவை? முதல்ல அன்பு தம்பியை நான் பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் பல பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, கட்சியில் இருக்கிற முன்னணி தோழர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், அதே நேரத்தில் அன்பு தம்பிமார்கள். ஆனா இந்த தம்பி தைரியமா போடுறேன். அண்ணன் பாருங்க, இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் ஆர் ராஜாவின் முகத்திரையை கிழித்தார், உதயநிதி ஸ்டாலின் முகத்திரையை கிழித்தார் அப்படின்னு போடுறேன். அதுக்கடுத்து சிலர் எழுதியிருக்கிறாப்புல, அதை நான் பேச விரும்பல. ரைட்டா? ஆனா தம்பிக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பிக்காக மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தையை என்னை வைத்திருந்தாலும் சரி, தூக்கி எறிந்தாலும் சரி, தொடர்ந்து மக்களுக்காக எழுச்சி தமிழரின் தம்பியாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பேன். இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரணுன்றதுக்காக எவிடன்ஸ் கதிர் தலைமையில ஒரு ஆய்வு கூட்டம், அதனுடைய ஆணையத்தின் தலைவராக கூடிய மதிப்பிற்குரிய நீதியரசர் பாஷா அவர்களுடைய தலைமையில் கலந்து நீங்களுமே கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிங்க. என்ன நடந்துச்சு அந்த கூட்டத்தில்? அதாவது எவிடன்ஸ் கதிர் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறார். அதற்காக அவர் வந்து அதற்கான அந்த டாக்குமெண்ட்ஸ், பாதிக்கப்பட்டவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யாரு மேல வந்து எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திட்ட கொடுத்திருக்கிறார், முன்னாள் முதல்வர் ஸ்டாலினிடம் கொடுத்திருக்கிறார், அரும்பெரும் பல தலைவர்களுக்கிடம் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இப்போ பாட்ஷா வந்து இதனுடைய ஜஸ்டிஸ் பாட்ஷா மட்டுமல்லாமல் ஒரு IAS அதிகாரி, ஒரு IPS அதிகாரி வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக சென்று ஒரு 25க்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களையும் அழைத்து வந்து அவர் கொடுத்திருக்கிறார். கொடுத்ததில் அந்த நீதிபதி பாராட்டி இருக்கிறார். நிச்சயமாக அந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் மிகவும் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். அவர் வந்து உறுதியாக நான் கொண்டு வருவேன், கவலைப்படாதீர்கள், மக்களிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் தொடர்ந்து சில விமர்சனங்களில் முரண்பட்டவர் தான் திரு ஆளுநர் ஷானவாஸ். அவருமே அந்த இடத்துல வந்து கலந்துட்டு இருந்தார். ஏன்னா இத்தனை நாளாக வந்து ஒரு விசிகா விட்டு போயிடுவாரா அப்படியா இப்படியா சொல்லிட்டு நிறைய வந்து செய்திகள்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா? அதனால வந்து அவருமே அங்கே கலந்துட்டு இருந்தார். ஏதாவது பேசுனீங்களா? ஏதாவது செய்திகள் இருக்கா? அதாவது எவிடன்ஸ் கதிர் போராளி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, 2 பேருக்கு ஏதோ சின்ன முரண் வந்திருக்குது. அப்போ இந்த முரணை வந்து நம்ம வளர விடக்கூடாது, 2 பேரும் எப்படியே சந்திக்க வைக்கலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் வருகிறார் என்பது என்னிடம் சொல்லவில்லை, நான் வருகிறேன் என்று அவரிடம் சொல்லவில்லை. என்னையும் அழைத்திருக்கிறார், அவரையும் அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இயக்குனர், அறம் இயக்குனர், அவரையும் அழைத்திருந்தார். அப்போ நாங்கள் அங்கே போயிருக்கும்போது நான் போன பிறகுதான் தம்பி ஆனூர் ஷானவாஸ் அவர்கள் அங்கே வந்தார். வந்தமே வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களான்னு நான் தான் பேசினேன். அவர் அண்ணே நல்லா இருக்கனே, எப்படி இருக்க பாப்பேன், முடிஞ்சு போச்சு. எப்படி எங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லை நெறியாளர் அவர்களே, சரிங்களா? அவருக்கு நல்லா தெரியும். அண்ணன் சங்கத்தமிழ் அண்ணன் வந்து எதுவும் மனசுல வச்சு ஒன்று பேசக்கூடியவர் இல்லை, உண்மையை பேசக்கூடியவர். அந்த வகையில் வந்து எங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லை. அதனால் வந்து அது சிறப்பாக போய்விட்டது. அதை வந்து எங்களுடைய மாவட்ட செயலர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்கள் லைவ்ல போட்டார். லைவ்ல போட்டதுமே அது ஒரு பரபரப்பாக ஆகி போய்விட்டது, சிறப்பாக ஆகிவிட்டது. அவ்வளோதான் விஷயம். கட்சியில் தான் இருக்காரு தொடர்ந்து இது வரைக்கும் ஸ்டில். அதான் தலைவர் வந்து அறிவித்திருக்கிறார்ல, சில குழுக்கள் அறிவித்திருக்கிறார். பார்த்தோம் அந்த விருதுகள் வழங்கும் குழு, விருது வழங்கும் விழா மற்றும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அனைத்திலுமே அவர் அறிவித்திருக்கிறார். அப்போ அவர் கட்சியில் இருக்கிறார் என்று தலைவர் மூலமாக நம்பப்படுகிறது. உங்களுடைய விளக்க கடிதம் என்ன ஸ்டேஜில் இருக்கு? அதாவது மிக அருமையாக இருக்கிறது. அருமையா இருக்குதா? இது என்ன விளக்கம்? அது அருமையாக, அது ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு தம்பி, எடுத்தம் கவுத்தம்னு செய்ய முடியாது தம்பி. அதாவது என்னன்னா, நம்ம வந்து கரெக்டா வந்து கொடுத்து இன்றோட அவர் நடவடிக்கை எடுத்து 14 நாட்கள் ஆகிவிட்டு 7ஆம் தேதி நடவடிக்கை எடுத்தாரு. அப்ப நீ கணக்கு 14 7 14 ஓகே 20 நாள் ஆயிடுச்சு, சரிங்களா?
அப்போ வந்து அந்த 20 நாளில் வந்து அவர் வந்து அதை படித்து அதில் இருக்கிற நிறைவுரைகளை ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவுக்கு வருவார். நான் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு மற்ற சேனல்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் தலைவருக்கும் இருக்கின்ற உறவு அண்ணன் தம்பி உறவு. தலைவன் தொண்டன், தலைவன் இரண்டாம் கட்ட தலைவன். இதில் பல சிக்கல்கள் வரலாம், வராமல் இருக்கலாம். அவள் மீண்டும் சேர்க்கலாம், சேர்க்காமல் இருக்கலாம். அது அவருக்கான உரிமை. கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தையாக இருந்து, விடுதலை சிறுத்தையுடைய எழுச்சி தமிழ் தம்பியாக இருந்து களமாடுவதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எப்படி சில பேர் சொல்லுவாங்க, எங்க கட்சி மட்டும் எல்லா கட்சி சில பேர் பொறுப்புகளை வச்சுட்டு பொறுக்கி தும்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி பரவலாக அங்கங்க பேசுவாங்க. அது பலருக்கு பொருந்தலாம். ஆனால் நான் ஒரு பிறவி போராளி. ரைட்டா? போராளிக்கு வந்து இது எதுவுமே கட்டுப்படுத்தாது. மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக எழுச்சி தமிழன் படித்த அந்த கருத்துக்களை புரட்சியாளர் அம்பேத்கருடைய சீடன் நான். அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து நான் களமாடுவேன். ஒரு செய்தி ஒன்று நேற்றிலிருந்து பரவிட்டு இருக்கு. பொது வேட்பாளராக வந்து சீமான் அவர்கள் நிறுத்த போறாங்க. திமுக அதிமுக எல்லாரும் சேர்ந்து இந்த குறிப்பா அம்பாசமுத்திரத்தில் நிற்க வைக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒன்று போயிட்டு இருக்கு. அப்படி நடந்தா அதை எப்படி நீங்க பாப்பீங்க? எப்படி பார்ப்பேன் என்பதை விட அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில். ஏன்னா எனக்கு நடந்த அந்த நிகழ்வில் என்னை இடைநீக்கம் செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் காலையில் 7 மணிக்கெல்லாம் எனக்கு அழைத்தார். அப்பதான் எனக்கே தெரிஞ்ச செய்தி. ஆனா 7 மணிக்கு அவர் வந்து தலைவர் போட்டது 1:48. 7 மணிக்கெல்லாம் போன் பண்ணி அவ்வளவு உருக்கமான சில கருத்துக்களை எல்லாம் என்னிடம் சொன்னார். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், எனக்காக அவர் எழுச்சி தமிழும் பேசியிருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில வந்து அண்ணனுடைய அந்த உறவு, எனக்கும் அவருக்கும் இருக்கின்ற அந்த நட்பு, அந்த அன்பு உறவுகள் என்னைக்கு சிறப்பாக இருக்கும். அவர் அரசியல் வெற்றி பெற்று அவர் மக்கள் மத்தியில் பேசுவதை விட சட்டமன்றத்திற்குள் பேசினால் அது சட்டமாக மாறும். அது மக்களுக்கு ஒரு பயன்படும் வகையில் இருக்கும். ஆகையால் அனைவருமே அவரை பொது வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். இல்லைன்னா இப்போ தாவேக்கா எதிர்த்து தான் அதிமுக, திமுக, பாஜக, பாமக எல்லாரும் சேர்ந்து நிறுத்த போறாங்க. நீங்க அமைச்சரவையில இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட நீங்க தான் ஆளுங்கட்சி. நீங்க கூட்டணியே அறிவிக்கலனாலும் நீங்க தான் கூட்டணி கட்சி. அப்படி இருக்கிற சூழல்ல உங்களுக்கு எதிராக தான் நிறுத்துறாங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், அண்ணன் தம்பி உறவுக்கு முன்னாடி அரசியல் உறவுகள்லாம் சுக்கு நூறாக உடைய அண்ணனா வாழ்த்துறீங்க. அதுதானே இப்ப வேற என்ன பேசிக்கிறேன், அதானே பேசுறேன். இல்ல அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வரதே வந்து நாம் தமிழ் கட்சியோட எதிர்காலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அது நீ அங்கதான் போய் கேட்கணும், இங்க கேட்க. சரி சரி. இல்ல நீங்க ஆளுங்கட்சி அதனால கேட்கறேன் நானு. நாங்க ஆளுங்கட்சி. ஆமாண்ணா, நீங்க ஆளுங்கட்சி. ஆமாப்பா, நானும் ஆமா தான் சொல்றேன். ஆமா தான் சொன்னேன். சார், இந்த நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க நீங்க? விஜய் என்ற ஒருத்தரை வீழ்த்துறதுக்காக எல்லாரும் சேர்றாங்களா, எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு ஒற்றுமையை? இன்னும் அறிவிக்கல, அப்படிலாம் வரலாமா என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எங்க அறிவிக்கல? ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி சிஎம் பக்கத்து திமுக முன்னு வந்துச்சு. அவங்க அறிவிக்காம இருப்பாங்க. சீமான கூட ஒத்துக்காம இருப்பாரு, வேணாங்க நல்லா இருக்காதுங்க அப்படி சொல்லிட்டு. ஆனா இவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க, பரவாயில்ல நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு. சீமான் எம்எல்ஏல கேட்டிருக்க மாட்டாங்க. அதை ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது 2 பேரும் சேர்ந்து நமக்கு முன்னாடி இவரா ஒரு சினிமாக்காரரா, நான் எவ்வளவு பெரிய ஆளு எடப்பாடி, நான் எவ்வளவு பெரிய ஆளு ஸ்டாலின், என்னவே தோக்க வச்சிட்டியா அப்படின்னு உள் மனதில் அவர்கள் தோன்றிருக்கலாம். அதற்கான முயற்சியை நடத்தியிருக்கலாம். ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அது தோல்வியில் முடிந்து விட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.